இந்த உலகத்தில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சாதனையாளர்கிட்ட போய் நீங்க, யார் முட்டாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதுக்கு ஒரே பதில் தான் சொல்வாங்க. தன்னோட நேரத்த சரியா பயன்படுத்தாதவன் தான் அப்படின்னு. அத வலியுறுத்த மாதிரியான கதை தான் இது. ஒரு ஊர்ல அப்பாவும், ஒரு மகனும் இருந்தாங்க. அந்த அப்பா ஒரு தொழிலதிபர். அவர பொறுத்தவரைக்கும் நேரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. ஆனா, நேரத்தோட முக்கியத்துவம் அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட புரியல. தன்னோட நேரத்தை எப்போதும் வீணாக்கிட்டே இருந்தான். தன்னோட பையனுக்கு நேரத்தோட முக்கியத்துவம் எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அவரால முடிஞ்ச அளவுக்கு நிறைய அறிவுரைகள் சொன்னாரு. ஆனா அவன் கேட்கிற மாதிரியே தெரியல. அவனுக்கு புரிய வைக்கணும்னா புதிய யுக்திய தான் கையாளணும் அப்படின்னு நினைச்சாரு. ஒரு நாள் அவரோட அப்பா தன்னோட கார்ல உட்கார வச்சு ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த கோவில்ல எப்போதுமே நிறைய பேர் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அப்பா அங்க உட்கார்ந்துட்டு இருந்த 4 பிச்சைக்காரங்கள கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு கட்டு பணத்த குடுத்தாரு. நம்ம கேட்டா ரூ. 1 கூட குடுக்க மாட்டாரு. ஆனா இப்ப இவங்களுக்கு இவ்ளோ பணத்த வாரி வழங்குறாரேன்னு நினைச்சுக்கிட்டான் அந்த பையன். அப்பாவுக்கு அந்த பையன் முகத்த பார்த்த உடனே என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சுது. ஆனாலும் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லல. அவன கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. சரியா 2 வருஷம் முடிஞ்சுது. அந்த அப்பாவும் மறுபடியும் அதே கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு. 2 வருஷம் முன்னாடி பணம் கொடுத்தாரு இல்லையா? அதில் ஒரு பிச்சைக்காரன் அதே இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். இந்த அப்பா அவன் கிட்ட போய் கேட்டாரு, "உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் உனக்கு 2 வருஷம் முன்னாடி நெறைய காசு கொடுத்தேனே, அந்த காசெல்லாம் நீ என்ன பண்ணுன? மறுபடியும் இங்கேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க" அப்படின்னு. "நீங்க நெறைய பணம் கொடுத்தீங்க. ஆனா அவ்வளோ பணத்தை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. 6 மாசத்துக்கு பிச்சை எடுக்கவே இல்ல. அந்த பணத்த வச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தேன். 6 மாசம் முடிஞ்ச உடனேயே பணம் எல்லாமே காலியாயிடுச்சு. மறுபடியும் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன்" அப்படின்னான். அந்த அப்பா அவன்கிட்ட கேட்டாரு, "இன்னும் நான் உன் பக்கத்துல 3 பேர் உட்கார்ந்திருந்தாங்கல்ல, அவங்க எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அவன் சொன்னான், "இதுல 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தன் பிச்சையெல்லாம் எடுக்கல. எதுத்தாப்புல ஒரு பழக்கடை தெரியுது பாருங்க, அந்த பழக்கடையே அவனோடது தான்" அப்படின்னு சொன்னான். இந்த அப்பா நேரா அந்த பழக்கடைக்கு போனாரு. உண்மையாவே இவரு பணம் கொடுத்திருந்தத அந்த பிச்சைக்காரன் ஒரு பெரிய பழக்கடை வச்சு நடத்திட்டு இருந்தான். இவர பார்த்த உடனே இவரோட கைய பிடிச்சுக்கிட்டு நன்றியும் சொன்னான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவர் அவன்கிட்ட கேட்டாரு, "நீ நான் உன்னோட சேர்த்து நான் 3 பேருக்கு பணம் கொடுத்தோம்ல, அதுல உயரமா ஒருத்தன், குட்டையா ஒருத்தனும் எங்க?" அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பழக்கடைக்காரர் சொன்னாரு, "கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே போனீங்கன்னா ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு இருக்கும். விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்க கொடுத்த மொத்த பணத்தையும் அவங்க 2 பேரும் சூதாட்ட கும்பல் கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. கொஞ்சம் விளையாடின உடனே கொஞ்ச நேரத்துல நிறைய பணம் கிடைச்சது. நிறைய விளையாடணும்னு ஆசையும் வந்துச்சு. மறுபடியும் மறுபடியும் பிச்சை எடுத்து மறுபடியும் மறுபடியும் சூதாடவே ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். இப்போ அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம். காலையில நல்லா பிச்சை எடுத்துட்டு சாயங்காலம் அங்க போய் 2 பேரும் சூதாடுவாங்க. நீங்க அந்த பணத்தை கொடுத்ததுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம்னு பல நேரம் தோணும்." இப்போ அந்த அப்பா மகனை கூப்பிட்டு அவனோட தோல்ல கைய போட்டு சொன்னாரு, "இந்த 4 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரு பணத்தை தான் கொடுத்தேன். இதுல ஒருத்தன் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னு கூட தெரியாம 2 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தானோ அதே நிலையிலேயே இப்ப இருக்கான். இன்னும் 2 பேர் அதே பணத்தால சூதாட்டத்துக்கு அடிமையாகி தான் ஏற்கனவே இருந்ததை விட மோசமான நிலையில இருக்கான். ஒரே ஒருத்தன் மட்டும்தான் மிக சரியா பயன்படுத்தி எல்லோருமே பாராட்டுற அளவுக்கு உயர்ந்திருக்கான். இதுக்கு காரணம் என்ன? நான் கொடுத்த பணத்தை வெறும் பணமா பார்க்கல, முதலீடா பார்த்தான். அதனாலதான் அந்த பணம் அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கு. பணத்தை எல்லாமே ஒரு பக்கம் வச்சுடு. நமக்கு கொடுக்கப்படுற நேரம் அப்படிங்கிறது பணத்தை விடவும் அதிக மதிப்பு வாய்ந்தது. நம்ம நினைச்சா நேரத்தை மொத்தமா வீணாக்கிடவும் முடியும். அந்த நேரத்தையும் வீணாக்கி நம்ம ஆரோக்கியத்தையும் சேர்த்து கெடுத்துக்கவும் முடியும். நேரத்தை முதலீடாக்கி 2 மடங்கா உயர்ந்து நல்ல எதிர்காலத்தை அடையவும் முடியும். என்னுடைய மகனான நீ எந்த வகையில இருக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அன்னைக்கு அந்த அப்பா அவன்கிட்ட கேட்ட கேள்விய நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன். எப்படி அந்த பிச்சைக்காரர்கள் எல்லாரும் பணம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் நாம இப்ப எல்லாருக்கும். வருடத்தின் ஆரம்பத்துல 365 நாட்கள் கொடுக்கப்படுது. நமக்கு கொடுக்கப்படுற 365 நாட்கள் நாம எப்படி பயன்படுத்த போறோம்?
ஒரு நபர மாதிரி வீணாக்கிட்டு, இப்ப இருக்கிற அதே நிலைமையில அடுத்த வருஷமும் இருக்க போறோமா? 2 நபர மாரி இந்த நேரத்த தவறா பயன்படுத்தி, இத விட மோசமான நிலையில இருக்க போறோமா? அல்லது வெற்றியடைந்த அந்த ஒரு நபர் மாதிரி சரியா திட்டமிட்டு, அத முதலீடு செஞ்சு, நம்ம எதிர்காலத்த வளமுடையதாக மாற்றப் போறோமா? எல்லாரும் நேரத்த சரியா பயன்படுத்தி முன்னேறணும்னு தான் என்னுடைய விருப்பமும்.